ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா வந்து மாரியை பார்த்து அழுதுட்ருக்காங்க. மாரி என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி, சூர்யா இனி அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தணுமா, வா முதல்ல தூக்கு மாறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொற்றம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. முடியாது, ஏன் மாறி என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னும் போது, இங்க பாருங்க சூர்யா, இங்க இருந்து அழுது எந்த பிரயோஜனமே இல்லை, முதல்ல வாங்க மாறிய கொண்டு போகலாம் அப்படின்னதும் உடனே சூர்யா வந்து மாறிய தூக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம பூங்கொன்றம் வந்து சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணணும். ஏன்னா இப்போ இவங்க சாதாரணமா இல்லாம போகல சூர்யா, இவங்க வயிற்றுல இப்படி ஆகி இருக்கு, இது யார் பண்ணா எல்லாத்தையும் நாம உடனடியா கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் மாறிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொன்றமும் மாறி நம்ம சூர்யாவும் சேர்ந்து மாரியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணணும் அப்படின்னதும் உடனே வந்து நம்ம சூர்யாவுக்கு டைம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பூங்கொன்றம் வந்து இங்கே பாருங்க சூர்யா, தகவலை குடும்பத்துக்கிட்ட சொல்லணும், முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டியும் முடியட்டும், கண்டிப்பாக நான் வந்து மாரியா கொண்டு வரேன், முதல்ல வாங்க சூர்யா ஃபர்ஸ்ட் குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னுட்டு நம்ம பூங்கொன்றம் சூர்யா குழந்தை 3 பேரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா சங்கரபாண்டியும் தாராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்கே பாரு, அந்த கல் நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எப்படியோ நாம மாறி குழந்தை 2 பேர கதையும் முடிச்சிட்டோம், மாறி இல்லாமல் போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த தேவி கதையை முடிச்ச சந்தோஷம் என்னால் தாங்கவே முடியல சங்கரபாண்டி அப்படின்னு ஹாப்பியா வந்து இருந்துட்டு இருக்காங்க தாரா. அப்படின்னு பார்த்து சூர்யாவும் குழந்தையும் பூங்குன்றமும் வண்டியில இறங்கி வராங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஓடி வராங்க. சூர்யா வந்துட்டியாப்பா, என்னப்பா குழந்தை மட்டும் வருது, ஆமா மாறி எங்க அப்படின்னு போது சூர்யா விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ மாமா என்ன ஆச்சுமா அப்படின்னு போது, ஐயோ ஆமா நம்மளை விட்டு போயிட்டா மாறி அப்படின்னதோ யாராலையும் நம்பவே முடியல, எல்லாரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சூர்யா என்னப்பா விளையாடுறியா, ஐயோ நிஜமா தான் சொல்றேன், மாறி நம்மளை விட்டு போயிட்டா, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நடந்த விஷயங்களை போங்கன்று சொன்னதோ, ஐயோ மாறி எங்க எல்லாரையும் விட்டு போயிட்டே, மாறி உன் குழந்தைய அனாதையா விட்டு போயிட்டே அப்படின்னும் போது, இங்க பாரு மாறி இல்லாம போன விஷயம் தெரிஞ்சு வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி வா நாமளே என்னன்னு கேட்கலாம் அப்படின்னுட்டு தாராவும் சங்கரபாண்டியும் வெளியில வராங்க. பார்த்தா குழந்தை இருக்கு. குழந்தைய பார்த்து தாராவுக்கு தூக்கி வாரி போடுறது. சிஸ்டர் என்ன சிஸ்டர், நம்ம கண்ணு முன்னாடி தானே இல்லாம போனோன்னு சொன்னீங்க, ஆனா குழந்தை இருக்கு எப்படி அப்படின்னு போதும், அதான் எனக்கு ஒன்றும் புரியல, அப்போ இருக்கு இவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு. சூர்யா என்ன ஆச்சுப்பா என்ன ஆச்சு அப்படின்னு போதும், ஆமா நம்ம மாறி நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு போதும் தாரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் குழந்தை உயிரோடு இருக்கிறதால தாராவால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. சரிப்பா அப்போ குழந்தை எப்படி கிடைச்சது அப்படின்னு போது அங்க குழந்தை வந்து ஒருத்தங்க போன் போட்டு சொன்னாங்க, அவங்க கிட்ட போன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு தான் மாறி போயிட்டாமா அப்படின்னு போதும், அப்படின்னா மாறி எப்படி குழந்தைய காப்பாத்திருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு தாரா வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. சரிப்பா இப்போ மாறி எங்கப்பா அப்படின்னு போதும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குமா அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாருமே வந்து நடக்க வேண்டிய சடங்குகளுக்குரிய ஏற்பாடுகளை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கு. இதை பார்த்து தாரா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சங்கரபாண்டி தாராவும் வந்துடுறாங்க. இங்க பாரு சங்கரபாண்டி, அந்த குழந்தைய துடிக்க என் கையால தான் இல்லாம பண்ணேன், ஆனா இப்ப என்னன்னா எதுவும் நடக்காத மாதிரி வந்து இருக்கு, அப்படின்னா அந்த மாறிதான் ஏதோ மாய மந்திரம் பண்ணி குழந்தைய வந்து காப்பாத்திட்டு அவ இல்லாம போயிட்டா, அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அது என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தாரா வந்து அந்த இடத்துல அசிங்கமா திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு வேளை அம்மன் வந்து நம்ம மாறி உயிரை காப்பாத்தலாம், அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தை தேவியமா மாறி உயிரை காப்பாத்தலாம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்